ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன் காசா பிஎட் கவுன்சிலிங் சம்பந்தமா முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது. இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க வந்து டிஎன் காசா மூலியமா பிஎட்டுக்கு வந்து அட்மிஷனுக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கை நீங்க வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலா வந்து நீங்க இது வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க போயிட்டு உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து பாத்துருங்க. இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டெம்பரரியான கட் ஆஃப் மார்க் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மூலியமா தான் இந்த வருஷம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிஎட்டுக்கான அந்த ஒரு கவுன்சிலிங் வந்து நடத்த போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லாம வந்து ரொம்ப சைலண்டாவே வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இந்த வருஷம் ஆன்லைன் கவுன்சிலிங்கா தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்மளால வந்து ஷூரா வந்து சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து ஆஃப்லைன்ல லேடி லிங்க்டான் இந்த காலேஜ்ல தான் போயிட்டு சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ்ல தான் போயிட்டு நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவீங்க. பட் இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து ரேங்க் லிஸ்ட்னு சொல்லாம நம்மளுக்கு இண்டிவிஜுவல் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் போட்டு லாகின் பண்ணி செக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் கிரிவன்சன்ஸ் சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க்ல ஏதாச்சும் வந்து முரண்பாடு இருக்கு அப்படின்னா நீங்க 28/7/2025 5 மணிக்குள்ள நீங்க வந்து சொல்லிருங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மெயில் ஐடியும் ஒரு கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த ஒரு ப்ரூஃபை நீங்க வந்து சப்மிட் பண்ணி நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைனலா வந்து ஒரு ரேங்க் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் உண்டான ரேங்க். இந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா வந்து மை அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணும் போதே வந்து காலேஜ் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணல. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட். இந்த அந்த அதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன்ல கவுன்சிலிங் சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த விண்டோல நம்மளுக்கு எந்த காலேஜ் வந்து வேணும் அப்படிங்கிற நம்ம வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ண போறதா வந்து நம்மளுக்கு தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க கவுன்சிலிங். சரிங்களா? கவுன்சிலிங் வந்து எப்படியும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோவா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.